நான்காம் வேற்றுமை. இந்த வேற்றுமைக்கு இன்னொரு பேரும் சொல்லிருக்கலாம். என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா கருவி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஃபுல்லாவே கருவி, பொருள், கருத்தா பொருள் வர்றதால இந்த மூன்றாம் வேற்றுமைக்கான ஒரு பேர் வந்து கருவி வேற்றுமை அப்படி கூட சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது நான்காம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமைக்கான வேற்றுமை உருவு என்னது? வேற்றுமை உருவு கூ. அது கூட ஆக அப்படின்ற ஆகன்ற சொல்லுருவு சேர்ந்து வரலாம். அடுத்தது இதற்கான சொல்லுருவுகள். நான்காம் வேற்றுமைக்கான சொல்லுருவு என்னது? ஆக, பொருட்டு, நிமித்தம். ஆக, பொருட்டு, நிமித்தம். இது எந்தெந்த பொருள்ல வரும்? ஏன் இது ஒரு டைம் எழுதுறோம் அப்படின்னா அப்பதான் நமக்கு ஈஸியா வந்து இன்னும் மனப்பாடம் ஆகும். சரிங்களா? எந்தெந்த பொருள்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை. முறை, எல்லை. சரிங்களா? அப்ப இந்த 8 பொருள் எத்தனை? இது ஒரு 4, இது ஒரு 4, மொத்தம் 8 பொருள் வரும். சரிங்களா? இந்த நான்காம் வேற்றுமை அப்படின்றது. இப்ப இதுக்கான எடுத்துக்காட்டுகள் அப்படியே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எந்த பொருள்ல வரும்னு பார்த்துடலாம். கொடை அப்படின்ற பொருள்ல ஃபர்ஸ்ட் கொடை. இப்ப நம்மளுக்கு என்ன முடியணும்? எந்த உறுப்பு சேர்ந்து வரும்? நான்காம் வேற்றுமை கூ அப்படின்ற வேற்றுமை உறுப்பு வரணும். ஆக அப்படின்ற சொல்லு கூட சேர்ந்து வரலாம் அப்படி சொல்லி பார்த்துக்கணும். சரிங்களா? இதற்கான எடுத்துக்காட்டு ஃபர்ஸ்ட் அதியமான் ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தான். ஃபர்ஸ்ட் இது எந்த வேற்றுமைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த உருவு தேடணும். இங்க அதிகமான் ஔவைக்கு என்ன வந்திருக்கு? நான்காம் வேற்றுமை உருவு வந்திருக்கு. அப்ப இது நான்காம் வேற்றுமை உருவுன்னு கண்டுபிடிச்சலாம். இது எந்த பொருள்ல வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. கொடை அப்படின்னா அது ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது. சரிங்களா? அப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க? அதிகமான்றாங்க ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்திருக்காரு. அப்ப இது வந்து கொடை அப்படின்ற பொருள்ல வந்திருக்கு. முல்லைக்கு முல்லைக்கு என்னது? தேர் தந்தார் பாரி. இப்ப முல்லைக்கு தேர் கொடுத்தவர் பாரி அப்படின்னு சொல்லுவாங்க. முல்லைக்கு அப்படின்றது என்னது? இந்த இடத்துல ஒரு நான்காம் வேற்று உறுப்பு வந்திருக்கு. சரிங்களா? இதுவும் என்னது? கொடை அப்படின்ற ஒரு பொருள்ல வந்திருக்கு. அடுத்தது அது போல இந்த இடத்துல முல்லைக்கு அப்படின்ற இடத்துல இந்த வல்லினை மிகும். ஏன் அப்படின்னா நான்காம் வேற்றுமை உறுப்பு நான்காம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வரும்போது இல்ல விரின்னு சொல்லுவாங்க. அது வரும்போது நான் வல்லினம் மிகணும். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது கொடை, பகை. ரெண்டாவது நம்ம பார்க்க போறது பகை. பகையில ஃபர்ஸ்ட் ஒன் கருடன் பாம்பிற்கு பகை. கருடன் பாம்பிற்கு பகை. அப்ப இந்த கருடன்னா அது அந்த மேல சுத்தி வரும்ல கருடன் சொல்லுவாங்க, கழுகு. அது வந்து பாம்புக்கும் ரெண்டுத்துக்குமே பாம்புக்கும் கருடனுக்குமே பகையா இருக்கும். அதுதான் வந்து இந்த பகையை குறிக்கிறது. பகை அப்படின்ற
பொருளை வந்திருக்கு. அடுத்து நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருவாங்க என்னது, புகை மனிதனுக்கு பகை. இப்ப இது ரெண்டுமே என்னது, பகை அப்படின்ற பொருள்ல வந்திருக்க 4ஆம் வேற்றுமை உருவு. அடுத்து நம்ம கொடை பகை. அது 3வது என்னது, நட்பு. கபிலர் பாரிக்கு நண்பர். கபிலரும் பாரியும் நண்பரும் தெரியும். அப்ப கபிலர் அப்படின்றவரு பாரிக்கு நண்பர் 4ஆம் வேற்றுமை வந்திருக்கு. எந்த பொருள்ல வந்திருக்கு, நட்பு அப்படின்ற பொருள்ல வந்திருக்கு. இன்னும் ஒரு சில எடுத்துக்காட்டு பார்க்கலாம். கபிலருக்கு நண்பர் பரணர். மேல என்ன பார்த்தோம், கபிலர் பாரிக்கு நண்பர் பார்த்தோம். கீழே கபிலருக்கு நண்பர் பரணர். சரிங்களா? இப்ப இங்க வந்திருக்கு. இது 4ஆம் வேற்றுமையில வந்திருக்கு. எந்த பொருள் வந்திருக்குன்னா நட்பு. சரிங்களா? நட்பு பொருள்ல வந்திருக்கு. அடுத்து 4வதாக பார்க்க போறது பாத்தீங்கன்னா தகுதி. தகுதி அப்படின்றதுனால இது இவ்வளவு இருந்தாதான்ப்பா இதுக்கு தகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப நீ ஒழுங்கா படிச்சாதான் உனக்கு ஒரு நல்ல ஒரு தகுதியான இடம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப தகுதி அப்படின்றது ஒரு நல்ல இடத்தை குறிக்கிறது. கம்பளி குளிருக்கு ஏற்றது. கம்பளி குளிருக்கு ஏற்றது. அப்ப குளிருக்கு தகுதியானது எது, கம்பளி தான். குளிர ரொம்ப நடுக்கமா இருக்கும்போது நம்மளுக்கு எது ஏற்றது, கம்பளி தான் ஏற்றது. சரிங்களா? அது ஒரு தகுதி பொருளா வந்திருக்கு. கவிதைக்கு ஸ்கூல் புக்ல நம்ம கொடுத்துருவோம். கவிதைக்கு அழகு கற்பனை. இப்ப கவிதைக்கு எதுதான் அழகு, கற்பனை தான் அழகு. சரிங்களா? அப்ப கூ அப்படின்றது இங்க வந்திருக்கு. சரிங்களா? குளிருக்கு கம்பளி எப்படி குளிருக்கு ஏற்றதோ அது போல கவிதைக்கு அழகு எது, கற்பனை தான். கற்பனைதான் கவிதைக்கு அழகு. தகுதி. சரி, இது பாத்தீங்கன்னா தகுதி பொருளை வந்திருக்கு. அடுத்து நம்ம பொருட்டு அப்படின்ற ஒரு பொருள் பார்க்க போறோம். பொருட்டு அப்படின்னா என்ன மீனிங்னா காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருட்டு என்ன சொல்லுவாங்க, காரணம். சரிங்களா? அதுக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம். தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். அப்ப எதுக்காக காரணம் இருக்கணும்ல, எதுக்காக பாடுபடுறாங்க அப்படின்னா தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபடுறாங்க. கூலிக்கு வேலை. எதுக்காக வேலை செய்யறோம், என்ன காரணம் இருக்கும்ல, கூலிக்காக தான் வேலை செய்யறோம். சரிங்களா? அடுத்தது இன்னொரு எடுத்துக்காட்டு கூட பார்க்கலாம். கஞ்சிக்கு காற்றாய் பறக்கிறான். கஞ்சிக்கு காற்றாய் பறக்கிறான். அப்ப ஒருவேளை கஞ்சிக்கு தானே அதை நம்ம ஓடி உழைக்கிறோம், காத்தா பறந்துன்னு அதை வேலை செய்யறோம். அந்த காரணத்துக்காக தான் அது கஞ்சிக்கு காற்றாய் பறக்கிறான் அப்படின்றது பொருட்டு அப்படின்ற மீனிங்ல வந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது அதுவாதல்.
அதுவாதல் அப்படின்றது ஒரு பொருள் இன்னொரு பொருளா மாறிடும். அதுக்குதான் அந்த ஒரு வேலையை செய்வோம். இப்போ ஒரு பொருள் வாங்க போறோம் அப்படின்னு வச்சுங்க. இப்ப எதுக்காக தங்கம் செய்யறாங்க, தங்கம் உருக்குறாங்க அப்படின்னா வளையல், அந்த மணி, கம்மல் அந்த மாதிரி பொருள் செய்யறதுக்காக தான் அதை தங்கத்தை உருக்குவாங்க. அதே மாதிரி மாவு எதுக்கு அரைப்பாங்க, தோசைக்காக தான் அரைப்பாங்க. சரிங்களா? அந்த மாவு, அந்த அரிசி மாவு பாத்தீங்கன்னா அது தோசையா மாற போகுது. சரிங்களா? அதுதான் அதுவாதல், அதுவாக மாறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. தோசைக்கு மாவு அரைத்தான். எதுக்காக மாவு அரைக்காங்க, தோசைக்காக மாவு அரைத்தான். இந்த மாவு அப்படியே தோசையாக மாறப்போகுது. சரிங்களா? தயிருக்கு பால் வாங்கினான். பால் அப்படின்றது எதுக்கு வாங்குறான் அப்படின்னா தயிருக்காக வாங்கியிருக்கான். பால் தான் அது தயிரா மாறப்போகுது. வளையலுக்கு பொன் வாங்கினான். அந்த தங்கம் தான் அது வளையலா மாறப்போகுது. அதுவாக மாறுறதான் அதுவாதல் அப்படின்ற பொருளா வர்றது. இதுல எல்லாமே கூ எல்லாமே வந்திருக்குது. 4ஆம் வேற்றுமை. என்னென்ன பார்த்திருக்கோம், பொருட்டு, அதுவாதல், முறை, எல்லை அப்படின்ற இன்னும் 2 இருக்கு பார்க்கலாம். முறை அப்படின்றது என்ன பொருள் வந்துருக்குன்னா இந்த உறவு பொருள்ல வரும். சரிங்களா? உறவு. மாதவிக்கு மகள் மணிமேகலை. சரிங்களா? இப்ப மாதவி அப்படின்றவங்களுக்கான மகள் தான் யாரு, மணிமேகலை. சரிங்களா? அப்ப இது எந்த பொருள்ல வந்திருக்கு, உறவு பொருள்ல வந்திருக்கு. செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். தம்பி, மகள், அப்பா, அம்மா அப்படின்னு உறவு பெயர்ல வந்திருக்கும். சரிங்களா? இது உறவு. அடுத்தது நம்ம இதுல வேற்றுமை உறுப்புல இறுதியா பார்க்க வேண்டியது எல்லை. எல்லை அப்படின்றது ஒரு எல்லை பொருளா வர்றது. நம்ம தமிழ்நாட்டுக்கு கிழக்கு சைடு என்ன இருக்கு, வங்கக்கடல். தமிழ்நாட்டுக்கு கிழக்கு இங்க திசையை குறிக்குது. சரிங்களா? திசை எல்லையா வந்திருக்கு. சரிங்களா? தமிழ்நாட்டுக்கு கிழக்கு என்ன இருக்கு, வங்கக்கடல் தான் இருக்கு. திருத்தணிக்கு வடக்கே வேங்கடம். இதெல்லாம் எல்லையை குறிக்கிறது. சரிங்களா? எல்லையை குறிக்கிறது வந்திருக்கு. இதுல என்னென்ன பார்த்தோம், கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 4ஆம் வேற்றுமைக்கான எடுத்துக்காட்டுகள். அதுக்கு அடுத்தது இதுல சொல்லுறுப்பு இருக்கு. அதுக்கான ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகளும் பார்க்கலாம். இதுல என்னென்ன சொல்லுறுப்பு இருக்கு, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆக அப்படின்றது எது கூட மட்டும்தான் சேர்ந்து வரும், கூ அப்படின்ற வேற்றுமை கூட தான் சேர்ந்து வரும். கூலிக்காக வேலை செய்தான்.
இது பாருங்க, இந்த இடத்துல கூதான் அது இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு வரும். சரிங்களா? இந்த இடத்துல காலம் பிரிக்கிறோம்ல, கோழிக்கு கூட்டல் ஆக, அது என்ன வரும்? கோழிக்காக அப்படின்னு மாறும். அதான் எப்படி மாறும்? கூலிக்காக. உயிர் வரி முக்குரல் மெய்விட்டு ஓடும். அப்ப என்ன இக்கு கூட்டல் காவா மாறும். கூலிக்காக வேலை செய்தான். இதற்கான எடுத்துக்காட்டு. பொருட்டு, பொருட்டுல கூலியின் பொருட்டு வேலை செய்தான். கூலியின் பொருட்டு வேலை செய்தான். ஒரு காரணத்துல வந்திருக்கு. கூலியின் பொருட்டு வேலை செய்தான். கல்வியின் பொருட்டு சென்றான். ஒரு இடத்துக்கு போறான்னா எது பொறுத்து போறான்? கல்வியே கத்துக்கிறதுக்காக போறான். அதனாலதான் கல்வியின் பொருட்டு சென்றான். அடுத்தது நிமித்தம். இது ஒரு காரணம்னு சொல்லுவாங்க. வேலை நிமித்தமாக வெளியூருக்கு சென்றான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கூலியின் நிமித்தம் உழைத்தான். கூலிக்காக உழைக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான். உணவின் நிமித்தம் உழைத்தான். இதெல்லாம் நான்காம் வேற்றுமைக்கான சொல்லுறவுக்கான எடுத்துக்காட்டுகள். சரிங்களா? ஆக, பொருட்டு, நிமித்தம் அப்படியே நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது நாம் பார்க்க போறது ஐந்தாம் வேற்றுமை. ஐந்தாம் வேற்றுமைக்கான வேற்றுமை உருவு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். வேற்றுமை உருவு என்ன வரும்? ஐந்தாம் வேற்றுமைக்கு என்னது? இன், இல் அப்படின்ற இரண்டு வேற்றுமை உருவுகள் வரும். சொல்லுருவு. சொல்லுருவு என்னது? இருந்து, நின்று. அடுத்து என்ன பார்த்தோம்? நிருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும், விட. சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுருவாக வரும் ஐந்தாம் வேற்றுமைக்கு. பொருள் எந்தெந்த பொருள்ல வரும் பார்த்தோம்? நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது. இந்த ஏது இருக்குல்ல, இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதுன்னா என்னது? காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப ஐந்தாம் வேற்றுமைக்கான உருவு எண்ணி இல்லு. அதுக்கான சொல்லுருவு இலிருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும், விட. பொருள் பாத்தீங்கன்னா நீங்கள் பொருள்ல வரும். ஒப்பு, எல்லை, ஏது பொருள்ல வரும். சரிங்களா? இப்ப ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பொருளை பார்க்கிறோம்? நீங்கள் பொருளை பார்க்க போறோம். நீங்கள் அப்படின்னா என்னது? ஒரு இடத்துல இருந்து நீங்கி வருவதுதான் நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. மரத்தின் உதிர்ந்த இலை
இப்ப மரத்துல இருந்து என்ன ஆகுது, இலை உதிருது, அங்க இருந்து மரத்துல இருந்து நீங்கி பிரியுது. ஒரு இடத்துல இருந்து நீங்கிறதா அது நீங்கள் பொருள்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளானது மற்றொன்றிலிருந்து நீங்குவது, மற்றொன்றிலிருந்து விலகி செல்வது. மற்றொன்றிலிருந்து விலகி செல்வதுதான் அது நீங்கள். அதனாலதான் மரத்துல இருந்து என்ன ஆகுது, அந்த இலை பாத்தீங்கன்னா உதிர்றதா நீங்கள் பொருளை வருது, மரத்துல இருந்து பிரியுது. அடுத்தது மலையின் வீழ் அருவி. இப்ப மலையிலிருந்து என்னது பிரிந்து அருவி தனியாக கீழே ஊத்துது. அதான் பாத்தீங்கன்னா மலையின் வீழ் அருவி நீங்கள் பொருளை வந்திருக்கு. நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க, அது தலையின் இழிந்த மயிர். இப்ப நம்ம முடியெல்லாம் கொடுத்தது இல்ல, அதுதான் தலையின் இழிந்த மயிர் அப்படின்னு சொல்றாங்க. தலையிலிருந்து அந்த முடியானது என்னது மயிர் தலையில இருந்து பிரிந்து வருது, அது நீங்கள் பொருளா வர்றது. இந்த இடத்துல எல்லாமே என்ன வந்திருக்க, இன்னு அப்படின்றதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. இன்னு அப்படின்ற வேற்றுமை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் பொருளா வந்திருக்கு. அடுத்தது ஒப்பு. ரெண்டாவது பார்க்கறது ஒப்பு. ஒப்பு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், போன இதுல ஒப்பு அப்படின்றது பார்த்தோம். ரெண்டும் ஈக்குவல் பண்றது, இரண்டு பொருளை ஒப்பிட்டு கூறுவது. இரண்டு பொருட்களை ஒப்பிட்டு கூறுவது. இரண்டு பொருளை ஒப்பிட்டு கூறுவதுதான் அது ஒப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்க. காக்கையின் கரியது யானை. காக்கையின் கரியது யானை அப்படின்னா என்னது, காக்கையோட என்னது கறி கறின்னா என்ன சொல்லுவாங்க, கறி. இந்த கறி என்னது கருப்பு நிறம். கறி எது அப்படின்னா கருமை கூட்டல் அது அப்படின்னு வரும். கறி எது யானை, கருப்பா இருக்கு. காக்கையோட யானை கருப்பா இருக்கணும் அப்படின்னு மீனிங் இந்த இடத்துல. கண்ணின் சிறந்த உறுப்பு இல்லை. நம்ம தொகை நிலையில ஊமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பார்ப்போம். ஊமை தொகை அப்படின்னா என்னன்னா, ஒரு ஒரு விஷயம் இருக்குன்னா அதுல ஒரு மிகுந்த ஒரு பொருள் இருக்கும். இப்ப நிலவு அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்கன்னா, மதி போன்ற முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மதி அப்படின்னா அது நிலவு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க முகத்தை அது கூட கம்பேர் பண்ணுவாங்க, சரிங்களா? அதுதான் பாத்தீங்கன்னா ஊமை தொகை. அது போலதான் இங்கேயும் என்ன பண்றாங்க, காக்கையும் யானையும் என்னது ஒப்புமைப்படுத்துறாங்க. கண்ணு ஒரு உறுப்பு இருக்குன்னா அது கண்ணை விட சிறந்த உறுப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கண்ணின் சிறந்த உறுப்பு இல்லை, அதான் சொல்ல வராங்க. மதியின் குளிர்ந்த முகம். அப்ப இங்க மதினா அது நிலவு குறிக்கிறாங்க. அப்ப நிலவு போன்ற குளிர்ந்த முகம் அப்படின்னு சொல்ல வராங்க இங்க. அதனாலதான் ரெண்டுத்தையும் ஒப்புமைப்படுத்துறாங்க. மதி எப்படி குளிர்ந்த போயிருக்கோ அதே போல முகமானது குளிர்ச்சியாவும் இருக்கு, பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஒப்பு. அடுத்து நம்ம எல்லை அப்படின்றது பார்க்க போறோம். மூன்றாவது எல்லை. இந்த எல்லை அப்படின்றதுனா ஒரு எல்லை தெரியும், இன்னொரு எல்லை திசை தெரியாது. இப்ப இங்க இருந்து நம்ம இதுல பார்த்தோம் எல்லை பொருள் அப்படின்னு ரெண்டு இதுல வரும். போன
4ஆம் வேற்றுமையில வந்து 5ஆம் வேற்றுமை எல்லை அப்படின்ற பொருளை வருது. இப்ப தமிழ்நாடு கிழக்கு வங்கக்கடல், நம்ம தமிழ்நாடுன்னு அதுக்கான ஒரு எல்லை தெரியும், ஆனா வங்கக்கடலுக்கு எல்லை தெரியாது. அதை தமிழ்நாட்டை வச்சு அதுக்கான எல்லையை சொல்றது. இது எல்லை பொருள் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா, அறியப்படாத பொருள் எனது திசை, காலம், பண்பு. முதலியவற்றை குறிப்பிடுவதற்கு எல்லையாக நிற்கும் பொருள். எல்லையாக நிற்கும் பொருள் தான் எல்லை அப்படின்ற பொருள்ல வர்றது. அறியப்படாத பொருள்ங்கிறது ஒரு ஒரு பொருளுடைய திசை நம்மளுக்கு தெரியல, இன்னொரு தெரிஞ்ச திசையை வச்சு அதை வந்து சொல்லுவாங்க, அதுதான் வந்து எல்லை. அதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்க. சென்னையின் தெற்கு சிதம்பரம். இந்த இடத்துல சென்னை அப்படின்றது ஒரு தெரிந்த ஒன்று, சிதம்பரம் அப்படின்றது அதனுடைய எல்லை தெரியலன்னு வச்சுக்கோங்க. சென்னையுடைய தெற்கு சைட்ல சிதம்பரம் இருக்கு, அதான் அறியப்படாத பொருளுடைய திசை பொருள்ல வந்திருக்குங்க. சரிங்களா? அடுத்தது, கண்ணனின் 2 ஆண்டு கண்ணன் 2 ஆண்டு சிறியவன் கந்தன். இதுல கந்தனுடைய வயசு என்னன்னு தெரியல, ஆனா அதை எப்படி கம்பேர் பண்றாங்க, எல்லை எப்படி எது மூலமா இது பண்றாங்க அப்படின்னா, கண்ணனுடைய 2 ஆண்டு சிறியவன் கந்தன். அப்ப கண்ணனோட வயசு தெரிஞ்சிருக்கு, அவனுடைய 2 வயசு சின்னவன் தான் கந்தன் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்ப தெரிந்த ஒரு பொருளை தெரியாத ஒரு பொருள் அது திசை, காலம், பண்பு முதலவற்றை குறிப்பிடுவதற்கு எல்லையாக நிற்கும் பொருள் தான் என்ன சொன்னாங்க, எல்லை பொருள் பார்த்தோம். அப்ப இது வந்து எந்த பொருள்ல வந்திருக்கு, கால பொருள்ல வந்திருக்கு. இது வந்து திசை. அடுத்தது, அன்பின் இழிந்தது சினம். இங்க அன்பு அப்படின்றது என்னது, ஒரு பண்பு. அன்பு எழுந்துச்சுன்னா சினம். இந்த சினத்தினுடைய எல்லை நம்மளுக்கு தெரியல. அப்ப அன்பை மீறி ரொம்ப இதாச்சுன்னா அது சினத்தை கொண்டு முடியும். அதனாலதான் வந்து இது அன்பின் இழிந்தது சினம் எல்லையாக அமைஞ்சிருக்கு. அப்ப எல்லை பொருள் இப்படிதான் வரும். ஸ்கூல் புக்ல இந்த மாதிரியே கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுங்க. இப்ப நீங்கள் ஒப்பு எல்லை பார்த்தாச்சு. அடுத்தது ஏது அப்படின்ற பொருள் பார்க்க போறோம். ஏது நம்ம என்ன சொன்னோம், காரணம் அப்படின்னு சொன்னோம். ஏது அப்படின்றது காரணம் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஒரு பொருளுடைய பெருமை, சிறப்பு முதலியவற்றுக்கு ஏதுவாகும் பொருள். ஒரு பொருளின் பெருமை, சிறப்பு முதலியவற்றுக்கு ஏதுவாகும்னா காரணமாகும் அர்த்தம். ஏதுவாகும்னா பிராக்கெட்ல காரணமாகும் அப்படின்னு போட்டுங்க. காரணமாகும் பொருள் தான் அது ஏது அப்படின்னு சொல்லுவாங்க.
கல்வியில் பெரியவர் கம்பர். கல்வியில் பெரியவர் கம்பர். அப்ப இங்க பாருங்க, இல் அப்படின்ற வேற்றுமை வந்திருக்கு. கம்பருக்கு பெருமையே எது? இந்த கல்விதான். அப்ப ஒரு பெருமையை பத்தி சொல்றதால கல்வி எது காரணமாவே இருக்கு? கம்பர் பெரியவர் சொல்றாங்க கல்வியில. அப்ப எது காரணமா இருந்தது? இந்த கல்விதான் அவருக்கு காரணமா அமைந்திருக்கு. அவர் பெரியவர் அப்படின்னு சொல்றது, பெருமை உடையவர் அப்படின்னு சொன்னதுக்கு கல்விதான் காரணமா அமைஞ்சிருக்கு. அதனாலதான் இது ஏது பொருள்ல வந்திருக்கு. இலக்கணத்தில் சிறந்தது தொல்காப்பியம். தொல்காப்பியம் சிறந்ததுன்னு சொல்றாங்க. எதனால? இலக்கண வகையில அது சிறந்தது. இலக்கணம் தான் காரணத்தாலதான் அது தொல்காப்பியத்தை சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்ப காரண பொருள்ல இது வந்திருக்கு. அழகில் சிறந்தது மயில். மயில் சிறந்ததுன்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னா அது அழகா இருக்கு. சரிங்களா? அதனாலதான் இது அழகில் சிறந்தது மயில் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இடத்துல காரண பொருளா வந்திருக்குன்னா அது அழகு. இங்க இலக்கணம் வந்திருக்கு, இங்க கல்வி வந்திருக்கு. அப்ப ஒரு பொருளுடைய பெருமை, சிறப்பு முதலியவற்றிற்கு ஏதுவாக வரும் பொருள் தான் அது ஏது பொருள் சொல்லுவாங்க. அது இங்க வந்திருக்கு. இது எல்லாமே 5ஆம் வேற்றுமைக்கான வேற்றுமை உருவுகள் வச்சு பார்த்துட்டோம். நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது. அதுக்கப்புறம் சொல்லுருவு வைத்து பார்க்க போறோம். சொல்லுருவு. சரிங்களா? இதுல என்ன பார்த்தோம்? லிருந்து, நின்று. என்ன பார்த்தோம்? லிருந்து ஃபர்ஸ்ட். லிருந்துக்கு எடுத்துக்காட்டு வேலன் ஊரில் இருந்து புறப்பட்டான். அப்ப இது என்ன பொருள் வந்திருக்கு? ஊரில் இருந்து. ஊரில் இருந்து வந்திருக்கு. இப்ப நீங்கள் பொருள், ஊர்ல இருந்து நீங்களாம், நீங்கள் பொருள் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது நின்று. அரசன் தேறி நின்று இறங்கினான். அப்ப தேர்ல இருந்து இறங்கலாம், அதுவும் நீங்கள் பொருள் வந்திருக்கு. தேறி நின்று இறங்கினான். அடுத்து நம்ம பார்க்க போறது விட அப்படின்றதுக்கான சொல்லுது. இரும்பை விட பொன் மதிப்புடையது. ஒப்புப்படுத்துறாங்க ரெண்டுத்தையும். இரும்பை விட பொண்ணு மதிப்புடையது. அடுத்தது காட்டிலும். பரங்கி மலையை காட்டிலும் இமயமலை உயர்ந்தது. இதெல்லாம் காட்டிலும் விட அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது பார்க்கிலும்.
வேலனை பார்க்கிலும் முருகன் நல்லவன். வேலனை பார்க்கிலும் முருகன் நல்லவன். இப்ப இங்க என்ன வந்திருக்கு பாருங்க, பார்க்கிலும். இப்ப வேலனை பார்க்கும்போது என்ன பண்றான், முருகனே அது எவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இது எல்லாமே நான் இந்த 5ஆம் வேற்றுமைக்கான சொல்லுறுப்புகள், 5ஆம் வேற்றுமைக்கான உறுப்புகள் பார்த்தோம். இன், இல் அப்படின்ற 2 வேற்றுமை உறுப்புகள் பார்த்தோம். அதுக்கான எடுத்துக்காட்டு பொருள் எந்தெந்த பொருள் வரும், நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது அப்படின்ற பொருள் வரும். சொல்லுறுப்புகளாக இருந்து, நின்று, விட, காட்டிலும், பார்க்கிலும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கான எடுத்துக்காட்டுகளும் கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது 6ஆம் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமைக்கான இன்னொரு பெயர் பார்த்தோம். என்னது மற்றொரு பெயர், இது உரிமை பொருள். உரிமைனா என்னது, கிழமை. அப்ப 6ஆம் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க உரிமை பொருள் அல்லது கிழமை பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இத எப்படி எழுதலாம் அப்படின்னா, பெயரின் பொருளை கிழமை பொருளாக வேற்றுமைப்படுத்துவது. கிழமை பொருளாக வேற்றுமைப்படுத்துவது. வேற்றுமைப்படுத்துவதுதான் அது 6ஆம் வேற்றுமை. இந்த இடத்துல கிழமை அப்படின்னா அது உரிமை அப்படின்னு அர்த்தம். கிழமைனானது உரிமை. இதற்கான வேற்றுமை உறுப்புகள் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம். வேற்றுமை உறுப்புகள் அது, ஆது, ஆ. சரிங்களா? இந்த இடத்துல அது, ஆது இருக்குல்ல, இது வந்து ஒருமைக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டும் ஒருமைக்கும், ஆ அப்படின்றது பன்மைக்கும் வரும். சரிங்களா? அது போல இந்த இடத்துல ஆது, ஆ இந்த 2 இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா தற்கால வழக்கத்துல யூஸ் பண்றதே கிடையாது. தற்கால வழக்கில் இல்லை. இந்த 2 உறுப்பு வரும். அது அப்படின்ற உறுப்பு தான் நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். இதற்கான சொல்லுறுப்பு என்னன்னா இருக்கு, உடைய, பொருள் எந்தெந்த பொருள் வரும், உரிமை, அல்லது. அல்லதுன்னா அது உரிமை ஈக்குவல்டுன்னா சொல்லலாம், ஈக்குவல்டு கிழமை அப்படின்னு சொல்லலாம். உரிமை பொருளையும் கிழமை பொருளையும் வரதான் அது 6ஆம் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த 6ஆம் வேற்றுமை இருக்குல்ல, இந்த 6ஆம் வேற்றுமையோடைய பயனிலை எப்படி இருக்குன்னா பெயராக மட்டும்தான் வரும். இதுக்கான இன்னொரு பயனிலை எப்படி இருக்கும், பெயராகவே இருக்கும். மற்ற எல்லாத்துலயுமே வினை எல்லாமே வரும். இந்த 6ஆம் வேற்றுமைக்கு மட்டும் அது பெயராகவே இருக்கும் பயனிலை. இப்ப 6ஆம் வேற்றுமை பெயரின் பொருளை கிழமை பொருளாக வேற்றுமைப்படுத்துவது. அதுக்கான வேற்றுமை உறவு அது, ஆது, ஆ. இந்த அது அப்படின்றது அது, ஆது அப்படின்றது ஒருமைக்கும், அ அப்படின்ற குறியில் வந்து பாத்தீங்கன்னா பன்மைக்கும் யூஸ் பண்றது.
சொல்லுறவு வந்து உடைய. சரிங்களா? பொருள் வந்து உரிமை கிழமை. இது ஒவ்வொன்றா எடுத்துக்காட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அது, எனது கை, எனது கை. சரிங்களா? எனது கை. இந்த இடத்துல நான் வந்திருக்க அது அப்படின்ற உருவம் வந்திருக்கு. ஆது, எனாது கை. இந்த எனாதுலாம் இப்ப வந்து யூஸ் பண்றது கிடையாது. எனாது. அடுத்தது என கைகள். இந்த இடத்துல என அப்படின்றதுன்னா அது பன்மையில வர்றது. சரிங்களா? இப்போ இது வந்து ஒருமை பன்மைக்காக கொடுத்துருக்கு. இது வந்து என்னது? இது ரெண்டும் ஒருமை. இது என்னது? பன்மையில வர்றது. சரிங்களா? இந்த 6ஆம் வேற்றுமையை ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. இது தற்கிழமை, பிரதின் கிழமை அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையை பிரிக்கலாம். எத்தனை வகையை பிரிக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் தற்கிழமை அப்படின்னு ஒன்று பிரிக்கிறாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரிதின் கிழமை. அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. இப்ப இது ரெண்டுத்துக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம். தற்கிழமை, பிரதின் கிழமை. ஃபர்ஸ்ட் தற்கிழமைக்கான எடுத்துக்காட்டு. தற்கிழமை அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, தன்னுடைய உடைமை, தன்னிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு உடைமை தான் அது தற்கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிதின் கிழமை அப்படின்றது தன்னுடைய இதுல இருந்து பிரிக்கலாம், பிரித்தறியலாம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரிதின் கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க. தற்கிழமைக்கான எடுத்துக்காட்டு பாருங்க. கண்ணனது கை. இந்த இடத்துல கை அப்படின்றது அவருடைய உடம்புல இருக்கிறது. அப்ப அது என்ன பண்ணலாம்? பிரித்து சொல்ல முடியாது. அவனுடைய உறுப்புலே, அவனுடைய உடம்புலே இருக்கிறது. சரிங்களா? அதனால இது வந்து தற்கிழமை அப்படின்னு சொல்லலாம். தற்கிழமை அப்படின்றது தன்னோடு தொடர்புடைய அப்படின்னு அர்த்தம். தன்னோடு தொடர்பு உடைய அப்படின்னா பிரிக்க முடியாதுன்னு அர்த்தம். பிரிக்க முடியாத கிழமை. கிழமைன்னா அது உரிமைன்னு அர்த்தம். அதான் வந்து தற்கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணனது கை. இது வந்து பாத்தீங்கன்னா தற்கிழமை. அடுத்து பிரிதின் கிழமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். பிரிதின் கிழமைனா என்னது? தன்னிடமிருந்து வேறான கிழமை. தன்னிடமிருந்து வேறான கிழமை. கிழமைனா உரிமைனா. கந்தனது வீடு. கந்தனது வீடு. வீடு அப்படின்றது அவர் உரிமையா இருக்கலாம், ஆனா அவரோட தொடர்புடையது கிடையாது. அவருடைய உடம்போட தொடர்புடையது கிடையாது. இது வந்து பிரிக்கலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா பிரிதின் கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படின்றது வந்திருக்கு பாருங்க. அப்ப 6ஆம் வேற்றுமையை என்ன சொல்லலாம்? உரிமை பொருள், கிழமை பொருள் வேற்றுமைன்னு சொல்லலாம். அதுக்கான உறுப்புகள் என்னது? அது, ஆது, ஆ. அது, ஆது அப்படின்றது ஒருமைக்கும், ஆ அப்படின்றது பன்மைக்கும் யூஸ் பண்ற வேற்றுமை உறுப்புகள். சொல்லுறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு உடைய அப்படின்றதுக்கு அதுக்கு அடுத்து பார்க்கலாம். இது எந்தெந்த பொருள்ல வரும் பார்த்தீங்கன்னா உரிமை, கிழமை பொருளா வரும். அதுல கிழமையை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிக்கிறாங்க. அது தற்கிழமை, பிரிதின் கிழமை. தற்கிழமை அப்படின்றது தன்னோடு தொடர்புடைய பிரிக்க முடியாத உரிமையை தான்
தற்கிழமை அப்படின்னு சொன்னோம். பிரிதின் கிழமை அப்படின்றது தன்னோடு தொடர்பு இல்லாத ஒரு உரிமை தான் பிரிதின் கிழமை. சரிங்களா, இதை நோட் பண்ணீங்க. அடுத்தது நம்ம சொல்லுரு, இதுக்கான சொல்லுருவு பார்க்கலாம். இதுக்கான சொல்லுருவு என்னது? உடைய. சொல்லுருவு என்னது? உடைய. இதுக்கான எடுத்துக்காட்டு தசரதனுடைய மகன். என்னுடைய மக்கள். உடைய அப்படின்றது இங்க சொல்லுருபாக வந்திருக்கு. என்னுடைய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையா சொல்லுவாங்க. தசரனுடைய மகன் அப்படின்றது என்னது? அது அவனுடைய உரிமை. சரிங்களா, என்னுடைய புத்தகம். அதே போல இதுல எனது எனது மகன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அது அப்படின்றது ஒரு அக்ரணியில வர்றது. சரிங்களா, அக்ரணியில வர ஒருமையை குறிக்குது. அதனால இந்த இடத்துல மகன் அப்படின்றதுன்னா அது உயர்தனை பெயர். அதனால இந்த இடத்துல எனது யூஸ் பண்ணக்கூடாது. என்னது? என்னுடைய மகன் அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். இதுவே இந்த இடத்துல எனது புத்தகம், புத்தகம் வரும்போது அது அக்ரிணை பெயர். அதனால அந்த இடத்துல எனது யூஸ் பண்ணலாம். சரிங்களா, இதுவும் தெரிஞ்சுக்கணும். 6ஆம் வேற்றுமரபு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது 7ஆம் வேற்றுமை. ஏழாம் வேற்றுமைக்கு இன்னொரு பேரும் இருக்கு. என்னன்னா இடவேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. வேற்றுமை, இடவேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான வேற்றுமை உறுப்புகள் தான் என்ன இருக்கு? நிறைய இருக்கு. நம்ம பார்ப்போம். 28 வேற்றுமை உறுப்புகள் பார்த்தோம். கண், கால், மேல், கீழ், உள், இடம். இதுல நிறைய நம்மளுக்கு வேற்றுமை உறுப்புகள் இருக்கு. சரிங்களா, சொல்லுறுப்பு. சொல்லுறுப்பு என்னது? இதுக்கு கிடையாது. பொருள், எந்தெந்த பொருள் வரும் பார்த்தோம். இடம், காலம், ரெண்டு பொருளையும் வரும்னு தெரியும். சரிங்களா, அப்ப இந்த இடப்பொருளையும் கால பொருளையும் வச்சு இதுக்கான வேற்றுமைக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண் அப்படின்றதாலே, கண் அப்படின்னாலே ஒரு இடப்பொருளை குறிக்குதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல கண் அப்படின்னு வருது இல்ல, அது பாத்தீங்கன்னா இடப்பொருள்ல வர்றது. கண் அப்படின்றது இடம். எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது. அப்ப இந்த இடத்துல எங்கள் ஊரின் கண், ஊர் அப்படின்றதுனால ஒரு இடத்தை குறிக்கிறது. அதனால இந்த இடத்துல பாருங்க கண் அப்படின்றது சேர்ந்திருக்கு இந்த இடத்துல, இந்த வேற்றுமை. அப்ப இடப்பொருள்ல வந்துச்சுன்னா அது என்னது? 7ஆம் வேற்றுமை. சரிங்களா, எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது. வீட்டின் கண் பூனை. வீட்டுல பூனை இருக்கு, ஒரு இடத்தை குறிக்குது. மலையின் கண் மூலிகை. மூலிகை மலையில இருக்கு. சரிங்களா, இதெல்லாம் கண் அப்படின்ற பொருளா வராது. அடுத்தது மேல்.
என் மேலுள்ள வெறுப்பு. என் மேல என்னது வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மேல் அப்படின்றது என்னது ஏழாவது வேற்றுமையில வர்றது. சரிங்களா? இடம், அது ஒரு இடத்தை குறிக்கிற மாதிரி. இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. உள் அப்படின்றது மாணவர்களுள் செழியன் சிறந்தவன். மாணவர்களுள் செழியன் சிறந்தவன். மாணவர்கள் உள்ளு, இந்த உள்ளு அப்படின்றது என்னது ஏழாம் வேற்றுமை. அடுத்தது கால். நாற்றங்கால். இந்த நாற்றங்கால் அப்படின்றதுல இந்த கால் அப்படின்றதுனால ஏழாம் வேற்றுமை. சரிங்களா? நாற்று வளர இடம் தான் என்ன சொல்லுவாங்க நாற்றங்கால்னு சொல்லுவாங்க. நாற்று வளரும் இடம் இதான் என்ன சொல்லுவாங்க நாற்றங்கால்னு சொல்லுவாங்க. அடுத்தது கடை. கடை நாள் கங்குல். கடை நாள் கங்குல். இந்த கங்குல் அப்படின்னா என்னது இரவு அப்படின்னு அர்த்தம். கங்குல்னா என்னது இரவு அப்படின்னு அர்த்தம். அப்ப கடைசி நாள் இரவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து இடை. இடைச்சுரம். இடைச்சுரம் சொல்லுவாங்க. சுரம் அப்படின்றது என்னன்னா காட்டு வழி. அப்ப காட்டின் நடுவே இடையிலே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதெல்லாம் இதற்கான எடுத்துக்காட்டுகள். கண், மேல், உள், கால், கடை, இடை. இதுக்கு 28 இருக்கு. அவ்வளவுதான் தேவை. நம்மளுக்கு இதுவே போதும். சரிங்களா? இது காலம் இடப்பொருள் வந்திருக்கா. இன்னொன்னு இரவின் கண் மழை பெய்தது. கண் அப்படின்றதுல இரவின் கண் மழை பெய்யுது அப்படின்றது எந்த பொருள்ல வந்திருக்கு கால பொருள்ல வந்திருக்கு. நம்ம என்ன சொன்னோம் இது கால பொருள்ல வந்திருக்கு. காலம் இடம் ரெண்டுத்துலயும் வரும். இதுதான் பாத்தீங்கன்னா ஏழாம் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. நேரத்துல இல் அப்படின்றது 5ஆம் வேற்றுமையில வரும்னு பார்த்திருக்கோம், 7ஆம் வேற்றுமையில வரும்னு பார்த்திருக்கோம். எந்த பொருள்ல வந்துச்சுன்னா 7ஆம் வேற்றுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா இடப்பொருள்ல வந்துச்சுன்னா அது 7ஆம் வேற்றுமை. நீங்கள் பொருள்ல வந்துச்சுன்னா அது பாத்தீங்கன்னா 5ஆம் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இல் வேற்றுமை உறவு நீங்கள்ல வந்துச்சுன்னா நீங்கள் பொருள் வந்துச்சுன்னா 5ஆம் வேற்றுமை. இடப்பொருள்ல வந்துச்சுன்னா அது 7ஆம் வேற்றுமை. சரிங்களா? அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு பார்த்துடலாம். மாலையில் பிரிந்த மலர். மாலையில் பிரிந்த மலர். இங்க பாருங்க இல்ல அப்படின்றது வந்திருக்கு. இது எந்த மாலை? அந்த பூமாலையை குறிக்குது. இந்த இடத்துல மாலையில் பிரிந்த மலர். இப்ப நீங்கள் பொருள்ல வந்திருக்கா மாலையிலிருந்து பிரிந்த மலரை சொல்றாங்க. அப்ப இது 5ஆம் வேற்றுமை. பெட்டியில் பணம் உள்ளது. பெட்டியில் அப்படின்றது என்னது? இடப்பொருள்ல வந்திருக்கு பணம் அப்படின்றது. பெட்டியில
இருக்கிற பணத்தை குறிக்குது. அப்ப இது வந்து இடப்பொருள் வந்து இது என்னது, ஏழாம் வேற்றுமை. நீங்கள் பொருள் வந்ததுன்னா இல்ல அப்படின்றது ஐந்தாம் வேற்றுமை, இடப்பொருள் வந்ததுன்னா ஏழாம் வேற்றுமை. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கடைசி வேற்றுமை. அடுத்து நம்ம பார்க்க போற வேற்றுமை எதுன்னு பாத்தீங்கன்னா எட்டாம் வேற்றுமை. எட்டாம் வேற்றுமை நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. எட்டாம் வேற்றுமைய விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. விழினா என்னன்னு சொன்னேன் நானு, விழி அப்படின்னா என்னது, அழைத்தல் அப்படின்னு மீனிங். விழினா என்னது, அழைத்தல் அல்லது கூப்பிடுதல் சொல்லுவாங்க. சரிங்களா. விழி வேற்றுமை அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, படர்க்கை பெயர் இருக்கும். சரிங்களா. நம்மளுக்கு மூவிட பெயர்கள் தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை அப்படின்னா என்னது, தன்மை குறிக்கிறது. சரிங்களா. முன்னிலை அப்படின்றது நமக்கு முன்னால இருக்கிறவங்க குறிக்கிறது. படர்க்கை அப்படின்றதுனா தன்னையும் குறிக்காம முன்னாடி இருக்கிறவங்க குறிக்காம தேர்ட் பர்சன் மூன்றாம் அவர்களை குறிப்பதுதான் படர்க்கைன்னு சொல்லுவாங்க. இந்த படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதுதான் எட்டாம் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க, விழி வேற்றுமை. சரிங்களா. என்ன சொல்றாங்க, படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதுதான் அது விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. படர்க்கை பெயர்னா என்ன வரும், அவன், அவர், அது, அவை, இது எல்லாமே படர்க்கை தான். சரிங்களா. இப்ப ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சரிங்களா. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறான், அவன் வந்து ஸ்கூலுக்கு வரல, 2 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பேசியிருக்கான். அவன் அந்த இன்னொரு ஃப்ரெண்டு, அந்த மூணாவது ஃப்ரெண்டு பேர் வந்து கண்ணன் வச்சுக்கலாம். இப்போ அவங்க 2 பேரும் பேசிருக்காங்க, என்ன ஆச்சு, கண்ணனுக்கு வந்து உடம்பு சரியில்லை போல இருக்கு, அதனால வரல, ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன பண்றான், அவன் கிளாஸுக்கு வந்துடுறான். அப்படின்னா சொல்லியிருப்பாங்க, கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, வாடா கண்ணா, உன்னை பத்தி தான் இப்ப பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. அந்த இடத்துல என்ன சொல்றாங்க, கண்ணன் அப்படின்ற பேசிக்கிட்டு இருக்கிறது கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. கண்ணா அப்படின்னா நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள கண்ணா அப்படின்னு தானே பேசுவோம். சரிங்களா. அப்ப படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைக்கிறது தான் அது விழி வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை. இப்ப அவன் பேசிட்டு இருக்கும்போது என்னது, கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அது என்னவா மாறுது, கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு முன்னிலை பெயராக மாறுது. இது என்னது, படர்க்கை பெயர். படர்க்கையில வந்து ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின் பால். சரிங்களா. இது படர்க்கையில ஆண்பால் பெயர்ல வரும் படர்க்கை. இது என்ன மாறுது, முன்னிலை பெயராக மாறுது. அது என்ன சொல்லுவாங்க, விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. படர்க்கை பெயரை முன்னிலை பெயரா மாறுது. இந்த மாறுதல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகையில மாறும். சரிங்களா. இப்ப என்னென்ன வகையில மாறுதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற்றுமை உறுப்பு இருக்கா, இது ஃபர்ஸ்ட் எழுதிங்க. இது வந்து இப்ப எட்டாம் வேற்றுமைக்கு என்னது, வேற்றுமை உறுப்பு கிடையாது. முதல் வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கு என்னது, வேற்றுமை உறுப்பு கிடையாது. வேற்றுமை உறுப்பு இல்லை. மூணாவதா, இப்ப நம்ம அழைக்கும் போது இங்க பாருங்க, கண்ணன் அப்படின்றது என்ன மாறுது, கண்ணாவாக தெரியுது. சரிங்களா. அப்ப பெயர்கள் திரிந்து வழங்குவதும் உண்டு. பெயர்கள்னா அது திரிந்து வழங்குவதும் உண்டு. கண்ணன் அப்படின்ற பெயர் வந்து கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அதான் வந்து பெயர்கள் திரிந்து வழங்குவது உண்டுன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா. இப்ப இந்த திரிந்துன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த திரிந்தலுக்கு என்னென்ன மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டுலாம் பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் ஈறு திரிதல், இதுக்கான எடுத்துக்காட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் ஈறு திரிதல். ஈறு திரிதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிலைமொழி, சரிங்களா? நிலைமொழியில ஒரு சொல்லு வருது, சொல்லு வரும்போது என்ன ஆகுது? அந்த ஈற்று எழுத்து இறுதி எழுத்து திரிந்து வர்றது, அதுதான் வந்து ஈறு திரிதல். இறுதி எழுத்து மாறுதல். இறுதி எழுத்து மாறுதல் தான் அந்த ஈறு திரிதல்னு சொல்லுவாங்க. அதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்க. தந்தைன்னு வருது, அத எப்படி மாத்துறாங்க? தந்தாய். தந்தை அப்படின்ற படற்கை பெயரு எப்படியே மாறுது? தந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. தங்கை, இந்த ஐகாரம் என்னவா மாறுது? ஆய் அப்படின்னு மாறுது. தங்காய். அன்னை என்னவா மாறுது? அண்ணாய். அப்ப இதுல இருக்கிற ஈற்று எழுத்து என்னவா தெரியுது பாருங்க. தந்தை அப்படின்ற ஐ வந்து என்ன ஆகுது? தந்தாய் அப்படின்னு மாறுது. தங்கை அப்படின்றது தங்காயின்னு மாறுது. இதான் வந்து ஈற்றெழுத்து தெரியுது. ரெண்டாவது ஈறு குன்றல். ஈர் குன்றல்னா என்னது? அப்ப ஈற்று எழுத்து என்ன ஆகுது? அந்த எழுத்து குறுகி ஒலிக்கும் போது, சரிங்களா? இதுல பாருங்க, மன்னன் அப்படின்ற ஒரு படர்க்க பெயர் இருக்கு, அது என்னவா மாறப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்ன. இந்த இடத்துல மன்ன அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது? இந்த நகர ஒட்டுனா அது மறைஞ்சிடுது, சரிங்களா? அடுத்தது நண்பன் அப்படி அந்த படக்க பெயர் என்னவா மாறுது? நண்ப அப்படின்னு மாறுது, சரிங்களா? மன்ன வருக, நண்ப வருக அப்படின்னு சொல்றதுலாம் என்னது? ஒரு விழி தொடர். விழி தொடர் சொல்லுவாங்க. இதான் விழி வேற்றுமை, சரிங்களா? இது ஈறு குன்றல். மூணாவது ஈறு மிகுதல். இப்ப ஈறு மிகுதல் அப்படின்னா என்ன மீனிங்? இறுதி எழுத்துன்னா வந்து நெடிலாக மாறுது. அதாவது ஏகாரம் மிகுதல். இதுக்கான எடுத்துக்காட்டு அரசன் அப்படின்ற ஒரு படர்க்க பெயர் இருக்கு. ஏகாரம் மிகுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது கூட ஏ சேருது. அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இந்த விதிப்படி என்ன வரும்? அரசனே. அரசன் அப்படின்றது எப்படி அழைக்கிறாங்க? அரசனே அப்படின்னு சொல்லிட்டு படர்க்க பெயரை முன்னிலையா மாத்துறாங்க. புலவர் ஒருத்தர் சொல்றாங்க, அது கூட ஏகாரம் மிகுந்து என்ன ஆகுது? புலவரே அரசனே வருக, புலவரே வருக அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் இது வந்து ஏகாரம் மிகுதல், ஈறு மிகுதலுக்கான எடுத்துக்காட்டு. இன்னொரு எடுத்துக்காட்டு கூட பார்க்கலாம். என்னது? மகன். மகனை பத்தி பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு அவன் அந்த சைடு போவான், மகனே மகனே எங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அதுதான் மகனே. விழி படர்க்க பெயரை முன்னிலையை கொண்டு அழைக்கிறது. இது ஈறு மிகுதல். அடுத்து நம்ம இறுதியா பார்க்கறது வந்து ஈற்று அயலெழுத்து. ஈற்று அயலெழுத்து நீளுதல். ஈற்று அயலெழுத்து அப்படின்னா இறுதி எழுத்துக்கு பக்கத்துல இருக்கிறது தானது
ஈற்று அயல் எழுத்து. சரிங்களா, நம்ம குட்டி கூட என்னது ஈற்று அயல் எழுத்தின் அடிப்படையில தான் என்னது 6 வகையா வந்து பிரிச்சிருப்போம். அது போலதான் ஈற்று அயல் எழுத்து. அது இந்த ஈற்று அயல் எழுத்து இப்ப நீண்டு போகுது. மக்கள். இப்ப இது இங்க இந்த மக்கள் அப்படின்ற சொல்ல எது ஈற்று அயல் எழுத்து? இந்த கா அப்படின்றது. அது நீடுதல் கொடுத்துருக்காங்க. அப்ப எப்படி சொல்லலாம்? மக்கால். மக்கள் அப்படின்றத படர்க்க பெயரை மக்கால் அப்படின்னு சொல்றோம். வணிகர் அப்படின்ற படர்க்க பெயரை வணிகீர். வணிகரை வணிகீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். புலவர் அப்படின்ற படர்க்க பெயரை புலவீர். புரியுதுங்களா? இதுதான் வந்து ஈற்று அயல் எழுத்து நீளுதல். இப்ப விழி வேற்றுமையில நம்ம என்ன பார்த்தோம்? விழி வேற்றுமைனா என்னது? படர்க்க பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதுதான் விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு வேற்றுமை உருவு கிடையாது. சொற்கள்னா அது தெரிந்து வருதுன்னு சொல்லி பார்த்தோம். தெரிந்து வருதலுக்கான எடுத்துக்காட்டு தான் என்னது? ஃபர்ஸ்ட் என்னது? ஈறு திரிதல். அப்ப இறுதி எழுத்துனா அது திரியுது. தந்தை அப்படின்றது என்ன மாறுது? இத்து கூட்டல் ஐ என்ன மாறுது? தந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. தங்கை அப்படின்றது தங்காயின் மாறுது. அடுத்து ஈறு குன்றல். ஈற்று எழுத்து என்ன ஆகுது? மறைஞ்சிடுது. மன்னன் அப்படின்றது மன்ன. அடுத்தது நண்பன நண்ப அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்தது ஈறு மிகுதல். ஈற்று எழுத்து என்ன ஆகுது? ஏகாரம் பெற்று மிகுது. அரசன் அப்படின்ற படத்தை பேர் வந்து ஏகாரம் பெற்றவனே என்ன ஆகும்? அரசனே. புலவர் அப்படின்றது புலவரே அப்படின்னு சொல்லிட்டு ஏகாரம் மிகும். அடுத்து நம்ம இறுதியா பார்த்தது ஈற்று அயல் எழுத்து நீடுதல். ஈற்று அயல் எழுத்துனா அது இறுதி எழுத்துக்கு பக்கத்துல இருக்கிற எழுத்து தான் ஈற்று அயல் எழுத்துன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து அதுக்கான எடுத்துக்காட்டு. சரிங்களா? அப்ப நம்ம இதோட வேற்றுமை வந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இந்த வேற்றுமை கிளாஸை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒவ்வொரு வேற்றுமைக்கான எடுத்துக்காட்டும் நம்ம வந்து சொல்லியிருப்போம் எல்லாமே. அப்ப இதை வந்து கவனிச்சிங்கன்னா தான் அடுத்து வர புணர்ச்சி விதிகள்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். அடுத்தடுத்த புணர்ச்சி விதிகள் பாத்தீங்கன்னா வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான வகையில வந்து பாத்தீங்கன்னா வேற வேற மாதிரி தெரியும். வேற்றுமையில வந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாறுதல் நடக்கும். அல்வழியில வந்துச்சுன்னா ஒரு மாறுதல் நடக்கும். அடுத்த கிளாஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி நடத்திட்டு தான் அதுக்கப்புறம் அதை மற்ற புணர்ச்சி விதிகளுக்கு போக போறோம். சரிங்களா? இது முதல் வேற்றுமையில இருந்து 8ஆம் வேற்றுமை வரைக்கும் நம்ம ஃபுல்லாவே நடத்தியாச்சு. நீங்க கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா அழகாக கவனிச்சு எல்லாருமே நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. அடுத்து வந்து வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சியில பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.